வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு ஆயில் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ ஆயில்னால தான் எல்லாமே. அமெரிக்கா ஒரு ஒரு நாட்டோட போர் தொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயின் ஆயில் தான். ஸோ இதை விஸ்வரூபம் படத்துல ஒரு காட்சியில உலகநாயகன் கமலஹாசன் பண்ணியிருப்பாரு. அது சம்பந்தமா ஒரு வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு. ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னன்னா, இவங்க எல்லாமே போருக்கு தயாராகிறாங்க. அப்ப நாசர் பாஸ்டோல பேசுவாரு. அங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாஷா பாஸ்டோ. அந்த பாஸ்டோல அவர் பேசுவாரு. இவருக்கு புரியாது, உலகநாயகனுக்கு புரியாது. ஏன்னா அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அந்த படத்தை படிக்க கதைப்படி அவர் உமர்கிட்ட கேட்பாரு. நாசர் பேசுவாரு. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்பாரு. அப்ப உமர் சொல்லுவாரு, நம்ம அல்லாஹ்க்காக போராடுறோம், அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்க்காக போராடுறோம். அமெரிக்காக்காரன் ஆயிலுக்காக போராடுறான். நம்ம மட்டும் பைப்பு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவான். அவ்வளவுதான் அவனோட பாலிடிக்ஸ்ங்கிறத ரொம்ப அழகா. அவங்களுக்கு தேவை எண்ணெய் தான். அந்த எண்ணெய்க்காக எந்த நாட்டை வேணாலும் அவங்க பிடிப்பாங்க. யாரை வேணாலும் இவங்க அணு ஆயுதம் வச்சிருக்கான்னு சொல்லி அந்த நாட்டு மேல போர் தொடுப்பாங்க. அமேசான் காட்டில் கூட எண்ணெய் எடுப்பாங்க. எந்தெந்த நாடுகள்லாம் எண்ணெய் இருக்கோ அந்த நாட்டை அதிபரையே காலி பண்ணிட்டு அங்க ஒரு டம்மியா இவங்களோட பப்பட்டை மாத்துவாங்க. இப்ப வெனிசூலால பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது 60கள் 70கள்லேருந்து அமெரிக்கா வேர்ல்டு போலீஸ் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. பல முக்கியமான அவங்க சொல்றத கேட்காதவங்களெல்லாம் காலி பண்ணியிருக்காங்க. ஒன்று அவங்கள இது பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க ஹெராயின் கஞ்சா கடத்துறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பழிய போட்டு அவங்கள காலி பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ உலக வரலாற்றை படிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை தான் தன்னுடைய படைப்பு மூலமாக உலகநாயகன் ரொம்ப அழகா அந்த ஒரே காட்சி தான். இது போதும். இதுக்கு மேல அமெரிக்க அரசியலை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. காமரேட் டாக்கீஸ் அவங்க வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை உலகநாயகன் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் வெளியிட்டாரு. அந்த வாச்சாத்தி கிராமத்திலேருந்து வந்திருந்த மக்கள் வந்திருந்தாங்க. இதனால பாதிக்கப்பட்டு இதுல ஜெயிச்ச மக்கள். அதாவது ஒரு நாட்டுடைய சட்டம், அந்த சட்டம்ங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸுக்குள்ள போராடி ஜெயிச்சிருக்காங்க. அந்த வாச்சாத்தி அப்படிங்கிறது மிக ஒரு கருப்பு சம்பவம். அந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை, அதை மீறி அவங்க கோர்ட்ல கேஸ போட்டு அதை நடத்தி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த கிராம மக்கள். அதுல வயசான அம்மா பரந்தாயின்னு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அப்ப மக்கள் நீதி மையம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கமலஹாசன் மேடையில கூப்பிட்டாரு. பரந்தாயி மேல வாங்கம்மா அப்படின்னு. அந்த அம்மா அழுதுட்டாங்க. நீங்க அழக்கூடாது, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்க பக்கம் நீதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க அழக்கூடாதுன்னு சொல்லி அவர் பேசுனது நம்ம கம்யூனிஸ்ட் கனகராஜ் ரொம்ப அழகா அதை சொல்லியிருந்தாரு. அது எந்த ஊரா இருந்தாலும், அது நம்ம பக்கத்து மாநிலம் எங்க கட்சி ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவா இருந்தாலும் அங்கேயும் இந்த மாதிரியான பியூரோக்ரசி தான் இருக்கு. அதாவது பியூரோக்ரசின்னா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவங்க தான் கவர்மெண்ட்டே நடத்துவாங்க. ஸோ அதுல இப்ப திமுக ஆளுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சில பாலிசிஸ் இருக்கும். அங்க கேரளால கம்யூனிஸ்ட்ங்கிறதுனால பினராயி விஜயன் ஆட்சியா இருந்தாலுமே அங்கேயும் சில கொடுமைகள்லாம் இருக்கும். ஆனா அதை மீறி அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதான் அந்த பியூரோக்ரசியுடைய அந்த கோர முகம் இருக்குல்ல, அதாவது ஓட்டு போட்டு ஜெயிக்காமலே மக்களை ஆள்றது. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க மூலமா தான் பண்ணணும். பட் ஒரு நல்ல தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஐடியாஸ் எடுத்துப்பாங்களே தவிர அவங்க சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸே ஆட்சியை நடத்தலாம் அப்படின்னா தேர்தலே தேவையில்லையே, அவங்கள்ட்ட கொடுத்துடலாமே. ஸோ அதை ரொம்ப அழகா நம்ம இவர் சொன்னாரு, கனகராஜ் சொன்னாரு. அதுல கமலஹாசன் அவர்கள் அவங்கள கூப்பிட்டது, அந்த அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண விதம், அவர் பேசினது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுல குறிப்பா அந்த பிரச்சனை வந்தப்ப, இந்த பிரச்சனை வந்தப்ப, பெப்சி படைப்பாளி பிரச்சனை வந்த பொழுது அவர் அந்த தொழிலாளர் பக்கம் இருந்தது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாரு. குறிப்பா அந்த கிராம மக்களை அவர் பாராட்டினாரு. ஏன்னா ஒரு கேஸை நடத்தி ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு கவர்மெண்ட் அந்த காலகட்டத்தில் அந்த போலீஸ் பண்ண இதுக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக போராடி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது இந்த கம்யூனிஸ்ட் மாதிரியான இயக்கங்கள் தான் அதை பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. தேர்தல் ஜுரம் இப்ப பத்திக்கிட்டு இருக்கு. மார்ச் 16 எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ மார்ச் 16
தமிழ்நாட்டுக்கு எப்ப எலெக்ஷன் சொல்லுவாங்க, அநேகமா ஏப்ரல் 20 தேதிக்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மே முதல் வாரத்துல ரிசல்ட் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அந்தந்த கூட்டணியில வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. திமுக கூட்டணியில ஆல்மோஸ்ட் நிறைய கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்ல வேண்டியதுதான், அங்க நெகோசியேஷனுக்குலாம் இடமே இல்லை. திமுக என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிக்க வேண்டியதான். அப்படி ஒரு நிலைமை தான் இருக்கு எல்லா கட்சிகளுக்குமே. இதுல வந்து காங்கிரஸுக்கு ஓரளவு நல்ல சீட்டு கிடைச்சிருக்கு, 28+1. இவங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தேமுதிகக்கு. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கம்மியா தான் கிடைக்கும், ஒற்றை இலக்கத்துல தான் கிடைக்கும். அதுவும் உதயசூரியன்ல நிக்க சொல்றாங்க. இப்ப வைகோக்கு 4 சீட்டு கொடுத்திருக்காங்க. 4ல் 3 உதயசூரியன், 1 சீட்டு அவர் சுயேட்சை சின்னத்துல நிக்கிறாரு. அவருக்கு தனியா சின்னம்லாம் இல்ல. ஒரு காலத்துல பம்பரம்லாம் இருந்தது, கொடை இருந்தது, பம்பரம் இருந்தது, எல்லாம் போயிடுச்சு. இப்ப வந்து சுயேட்சை சின்னத்துல நிக்கிற மாதிரி வரும் 1 சீட்டு. ஏன்னா கட்சியோட பதிவை காப்பாத்திக்கிறதுக்காக எல்லா சீட்டுமே நீங்க உதயசூரியன்ல நின்னீங்கன்னா கட்சியோட பதிவு போயிடும். அப்புறம் தனியா கட்சி நடத்துறதுக்கான தேவையே போயிடும். அது ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப இப்ப வெளியில மற்றவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த நம்பர்ஸை சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஸோ அந்த நம்பர் என்னங்கிறத நான் சொல்ல விரும்பல. அது வர்றப்ப நம்ம சொல்லலாம், அபிஷியலா வர்றப்ப. அதுல வந்து என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அது எவ்வளவா இருந்தாலும் அது வந்து நம்ம சின்னம் டார்ச் லைட் சின்னத்துல நிக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா அது வந்து கட்சியுடைய வளர்ச்சிக்கும் கட்சியுடைய எதிர்காலத்துக்கும் அது நல்லதில்லை. அது எவ்வளவு கம்மியா கொடுத்தாலும் பரவாயில்ல. அது வந்து நம்முடைய சின்னம், நம்ம கட்சிக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும். நம்ம தனியா எதுக்கு கட்சி வச்சிருக்கோம், தனியா எதுக்கு நமக்கு சென்ட்ரிசம்னு ஒரு கொள்கை இருக்கு, நம்ம தனியா செயல்படுறோம். ஒவ்வொரு இஷ்யூலையும் நமக்குன்னு ஒரு தனி கருத்து இருக்கு. நம்ம தான் வந்து மகளிருக்கு வந்து அவங்களுக்கு வந்து மாதம் அந்த பணம் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம முதல்ல சொன்னது, நம்மளோட பிரெயின் சைல்டு தான் அது. அதை தான் அவங்க பயன்படுத்தி அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அது வேற விஷயம். பட் நம்ம வந்து வாட் எவர் எவ்வளவு நிக்கிறோமோ அது வந்து டார்ச்சரிட்ல நிக்கணும், அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு திரை இசை திலகம் என்று எல்லோரோடும் அன்போடு அழைக்கப்பட்ட மாமா என்று அழைக்கப்பட்ட KV மகாதேவன் அவர்களுடைய பிறந்த நாள். மாபெரும் இசையமைப்பாளர். ஸோ அவரை பொறுத்தவரைய கர்நாடக ராகங்கள், அந்த கர்நாடிக் மியூசிக் பேஸ்டு ராகாஸ்ல வந்து திரை இசையில வந்து பண்ணதுலே பெஸ்ட் அவர் தான். இதை வந்து AR ரஹ்மான் சொல்லியிருக்காரு. KV மகாதேவன் மாமா மாதிரி பண்ண முடியாது, நாங்கெல்லாம் பண்றோம், பட் அவர் தான் மாஸ்டர். அதுல அவ்வளவு பிரமாதமா இருக்கும், அவ்வளவு மெலடியில அவ்வளவு அழகா கொண்டு வருவாரு. அவருடைய திருவிளையாடல் படமா இருக்கட்டும், கொஞ்சம் சிலங்கையா இருக்கட்டும், நீங்க எந்த படத்தை பார்த்தாலுமே அதுல வந்து KV மகாதேவன் டச்சுன்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து அவரை மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுல ஒரு நாள் போதுமா பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரிலாம் மியூசிக்கே பண்ண முடியாது. ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு ராகத்தை கொண்டு வந்து பிரமாதப்படுத்தியிருப்பாரு ஒரு நாள் போதுமா பாட்டுல. ஸோ அந்த மாபெரும் இசையமைப்பாளருக்கு பிறந்த நாள். அவரை வந்து வி ஃபாண்ட்லி ரிமெம்பரிங் KV மகாதேவன். அவருடைய சங்கராபரணம் ஒரு படம் போதும், அந்த மாதிரி மியூசிக் பண்றதுக்கு வேற ஆளே கிடையாது. அதே மாதிரி மாபெரும் ஹிந்தி நடிகர் நம்முடைய அமீர் கான் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே. அமீர் கானை பொறுத்தவரையே அவர் வந்து பல வித்தியாசமான வேடங்கள்ல நடிச்சு, லகான் மாதிரியான படங்கள், தில் சாக்தா ஹை, படத்துக்கு படம் வித்தியாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அங்க வந்து அந்த ஊர் கமலஹாசன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அவரை. ஸோ கமலஹாசன் மாதிரி அவர் ட்ரை பண்றாரு டிஃபரெண்டா. அதுல வந்து வெற்றியும் பெறாரு, பெரிய அளவு வசூல் சாதனை எல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் பெற்றிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அமீர் கான் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர் இங்க வந்த பொழுது அந்த ரெட் ஜெயண்ட்டுடைய 15 இயர்ஸ் ஆஃப் ரெட் ஜெயண்ட் வரும்பொழுது நான் வந்து தீவிர கமல் ரசிகன். அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்து தான் வளர்ந்திருக்கேன். அவரை பார்த்து தான் வித்தியாசமான படங்கள் பண்ணணுங்கிற ஆர்வமே எனக்கு வந்தது. நான் சாதாரணமா லவ் படங்கள் தான் நடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனேன் அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தார். அந்த பேசும்பொழுது அவரும் கமல் சாரும் அவரும் சேர்ந்து அந்த மேடையில ஏறினாங்க. நல்லா இருந்தது, அது பார்ப்பதற்கே நல்லா இருந்தது. இங்க ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது, சென்னை பிலிம் ஃபெஸ்டிவல். அதுலயும் அவரு உலகநாயகனை பத்தி பாராட்டி பெருமையா பேசினாரு. பொதுவா அவர் நிறைய விழாக்களுக்கெல்லாம் வரமாட்டார். அவர் கலந்துகிட்ட ஒரு 1-2 விழாக்கள், இந்த மாதிரி விழாக்கள் தான். அதுல வந்து பாலச்சந்தர் ஒரு முறை வந்த விழா, ஒரு விருது வழங்கும் விழால அவர் கலந்துகிட்டாரு. பாலச்சந்தர் பயங்கரமா பாராட்டி பேசினாரு. கமல் மாதிரியான மாபெரும் நடிகரை உருவாக்கிய குருநாதர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினாரு. அமீர் கானுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் தொடர்ந்து நிறைய படங்கள் நடித்து பல வெற்றி படங்களை குவிக்கணும், பல விருதுகளை வாங்கணும்னு வாழ்த்துறோம்.